ரை சேர்ந்தவங்க ஐயா அவங்க. ஐயா அவங்க கடந்த ஒரு 8-9 வருடங்களாக மருந்தில்லா மருத்துவம், அப்புறம் அக்குபங்சர் சிகிச்சை முறைகள், காய்கறி மருத்துவம், இயற்கை உணவு முறை, சிறுதானிய உணவுகள், பாரம்பரிய அரிசி உணவுகள், யோக பயிற்சிகள், தியான வகுப்பு முறைகள், ஆழ்மனம் சார்ந்து நம்ம மருந்து மாத்திரைகள் இல்லாம இயற்கை முறையில எப்படி நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கான வகுப்பும் எடுக்கிறாங்க. சிகிச்சை முறையும் ஐயா வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஐயா ஏற்கனவே நம்மளுக்கு பரிச்சயமானவங்க தான். ஐயா வந்து ஏற்கனவே நமக்கு வந்து உணவு முறையும் ஆரோக்கியம்ன்ற தலைப்புல ஒரு சிந்தனை உரை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு ஐயா அவங்க உடல் உள் உறுப்புகளும் செயல்பாடுகளும் என்ற தலைப்பில் மிக சிறப்பான ஒரு மருத்துவம் சார்ந்த சிந்தனை விளக்கம் அளிக்க இருக்கிறாங்க. ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கும், பிரபஞ்ச பேராற்றல், இறை ஆற்றல், மகா சக்தி, தெய்வீக ஆற்றல் அனைத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு நாம் பார்க்க போறதுல ஐயா மன்னிக்கணும், வீடியோல வர முடியுங்களாங்க ஐயா? ஐடியா வந்துடுறேங்க. ஓகே, வீடியோல வந்துடுங்க. நான் கொஞ்சம் வெளியிக்கிறேங்களா, அதான் பாக்குறேங்க. இல்லைங்க, முடியலாம் பரவாயில்ல. முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா இல்லைனாலும் ஓகே ஓகே பரவாயில்ல. ஓகே ஓகே ஆடியோ ஓகே. பேசுறேன். ஓகே, அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் பார்க்க போறதுல பஞ்சபூதங்கள், உள்ளுறுப்புகள், அது சார்ந்த நோய்கள் நான் பார்க்க போறேங்க. இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடியதுல மிக முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல 5 விதமான பஞ்சபூதங்கள் இருக்கு. நெருப்பு, நிலம், காற்று, நீர், மரம். இந்த பஞ்சபூதங்கள்ல ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் தான் நம்ம நோயா நம்ம சொல்றோம். உதாரணமா, நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் பொழுது நம்ம உடம்புல அதிகமான உடல் உஷ்ணம் உருவாகுது. அதே போல அதிகமான காற்று, அதிகமான கேஸ் நம்ம உடம்புல சேரும் பொழுது காற்று சார்ந்த அந்த பஞ்சபூதங்கள் அதிகமா உருவாகுது. இது போன்று நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும், ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அப்போ இந்த பஞ்சபூதங்கள்ல நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்துல இதனுடைய மிக முக்கியமான உள்ளுறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயம், சிறுகுடல். இந்த 2 உள்ளுறுப்புகள் தான் மிக முக்கியமான உள்ளுறுப்புகளுங்க. அப்போ இந்த இதயம், சிறுநீரகம் சார்ந்த உள்ளுறுப்புகள்ல ஏதேனும் பாதிப்பு ஏற்படுது அல்லது ஏதேனும் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இதயம் சார்ந்த நோய்கள்லாம் உருவாகும். அப்போ இன்னைக்கு இதயம் சார்ந்த நோய்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதய வலி, இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்பு, இதயத்தில் ஏற்படக்கூடிய இதய மார்புகள் ஏற்படக்கூடிய வலிகள், இது போன்று நாம சொல்லிட்டே போலாங்க. அப்போ இதயத்துல வரக்கூடிய அனைத்து நோய்களுங்க, இதயத்துல வரக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மிக மிக முக்கியமான காரணம் நம்முடைய பஞ்சபூதங்கள் தான் மிக மிக முக்கியமான காரணங்க. அப்போ இதயம் சார்ந்த நோய்கள்ல மிக முக்கியமானது மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக். அப்போ இன்னைக்கு வரக்கூடிய அனைத்து மாரடைப்பு, ஆரோக்கியமா தான் இருந்தாருங்க, நல்லா தான் இருந்தாரு பகல்ல, இரவு தூங்கி காலையில் எந்திரிக்கும் பொழுது உயிரோட இல்லை. திடீர்னு மாரடைப்பு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்ப என்ன காரணங்க? இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் சரியான முறையில போகல. இதயத்துக்கு தேவையான நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூத ஆற்றல் குறைவா இருக்கு அல்லது அதிகமா இருக்கு. அப்போ அந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்துல அதனுடைய ஆதிக்கம் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் பொழுது இதயம் ரொம்ப மாரடைப்பு உருவாகுது. அதுதான் மிக முக்கியமான காரணங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உடல் ரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், லோ பிரஷர் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்போ ரத்த அழுத்தம், பிரஷர் அதிகமாயிருச்சுங்க, 300 இருக்குது, 250 இருக்குது
அதிகமா இருக்கு ப்ரெஷரு அப்படின்னா, அந்த அதிகமான ப்ரெஷருக்கு உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிகமான ரத்த அழுத்தம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம உள்ளுறுப்புகள்ல இதயம் வந்து இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சிறப்பான முறையில போகல. அப்ப நம்ம உடம்புல இந்த இதயம் என்ன வேலை செய்யுது அப்படின்னா, நாம சாப்பிடக்கூடிய உணவு, அருந்தும் நீர், சுவாசிக்கும் காற்று, இவைகள் மூலமாக அதிலிருந்து வரக்கூடிய பிராண ஆற்றல், உயிர் ஆற்றலை உள்வாங்கிட்டு இதயத்தில் இருந்து எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் போகுதுங்க, ரத்த குழாய்கள் மூலமா, ரத்த நாளங்கள் மூலமா. அப்போ இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சரியாக இல்ல, போகல அப்படிங்கும் பொழுதுதான் ரத்த அழுத்தம் உருவாகுது. அப்போ இதற்குண்டான மிக முக்கியமான பஞ்சபூதம் நெருப்பு. ஒருத்தங்களுக்கு வந்து நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் குறைவா இருக்கும் பொழுது அல்லது அதிகமா இருக்கும் பொழுது அந்த ரத்த அழுத்தம், லோ பிபி ஹை பிபின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது உருவாகுதுங்க. குறைந்த ரத்த அழுத்தம், அதிக ரத்த அழுத்தம், உயர்ந்த ரத்த அழுத்தம் நம்ம சொல்லலாம். அப்போ இதயம் சார்ந்த நோய்களுக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் தான். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா மிக முக்கியமான நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதய நோய்கள், குரோனரி டிசீஸ் நாம சொல்லுவோம். இதயத்துல வரக்கூடிய நாள்பட்ட நோய்கள், இதயத்துல வலி, இதயத்துல போகக்கூடிய ரத்த ஓட்டத்துல தடை ஏற்படுறது, இதய புற்றுநோய் வர்றது, இதயத்துல வரக்கூடிய கேன்சர் எல்லாமே பாத்தீங்கன்னா இதயத்துல பிரச்சனை அப்படின்னாவே நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் தான் மிக முக்கியமான காரணங்க. அப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்த நோய்னு பார்த்தோம்னா இதய வீக்கம். இதய வீக்கம் அப்படிங்கிறது இதயம் வந்து அதிகமா வீக்கம் ஏற்பட்டுருச்சு. இதயம் எப்படி இருக்கும்? உதாரணமா பாருங்க, தசைகளால் ஆனதுதான் இதயம். இந்த மனித உடம்புல தசைகள் அப்படிங்கிறதா மிக முக்கியமா காணப்படுதுங்க. படமா காமிக்கிறேன், உங்களுக்கு நான் ஒரு ஷேர் பண்றேன் பாருங்க. படம் தெரியுதுங்களா? தெரியுதுங்களா ஸ்கிரீன்ல? தெரியுதுங்க ஐயா. ஓகே ஓகே. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இதயம் இருக்கு. இந்த இதயத்துல இதயத்துக்கு மேல பாருங்க ஒரு குழாய் இருக்கு. இரத்த குழாய்கள் நம்ம சொல்லுவோம், தமனியன்னு நம்ம சொல்லுவோம். இதயத்துக்கு பக்கத்துல ஒரு ஒரு குழாய் மாதிரி ஒரு பைப் மாதிரி ஒண்ணு இருக்குது. அதுக்கு பக்கத்துல பாருங்க ரத்த நாளங்க, ரத்த குழாய்கள் நம்ம சொல்றோம். தமனிகள், ரத்த குழாய்கள், இது எல்லாமே இதயத்திலிருந்து ரத்தத்தை அந்த குழாய்கள் மூலமா நுரையீரலுக்கு அனுப்பக்கூடிய வேலையை செய்யறது தான் இதயம். இந்த ரத்த குழாய்கள், ரத்த நாணங்கள், தமனிகள். அப்போ இது போல நம்ம உடம்புக்குள்ள இந்த இதயத்துல இருந்து வரக்கூடிய ரத்தத்தை பம்ப் பண்ணி எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பக்கூடிய வேலையை செய்யறது நம்முடைய இதயம். அப்ப இதயத்துல ஒரு உறுப்பு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, ஆரோக்கியமா இல்ல அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த மாரடைப்பு அப்படிங்கிறது உருவாகுதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதய துடிப்பு. இதய துடிக்கல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியா நம்முடைய இதயம் வந்து ஒரு நாளைக்கு பல முறை துடிக்குதுங்க. காலையில நம்ம வாழ்நாள் முழுவதும் துடிச்சிட்டே தான் இருக்கு. அப்போ இதய துடிப்பு வந்து அதிகமாயிருச்சு அல்லது குறைஞ்சிருச்சு அப்படின்னா இதயத்துல நோய் ஏற்படும். அதுதான் இதய துடிப்புல வரக்கூடிய நோய். அப்போ ஒருத்தருக்கு வந்து அதிகமா துடிக்குது, நார்மலா துடிச்சிட்டு கேட்கக்கூடிய இதயம் ஒரு சாதாரண ஒரு விஷயம், அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஏற்படுதுங்க. அப்போ அந்த அதிர்ச்சியான விஷயம் வந்து அதை கேட்ட உடனே இதயம் வந்து அதிகமா துடிக்குது அப்படிங்கும் பொழுதுதான் பிரச்சனை ஏற்படுது. அதனாலதான் இதய துடிப்பு வந்து வரக்கூடிய பிரச்சனை அனைத்துக்குமே நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் தான் மிக முக்கியமான காரணங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மாற்று வழி அறுவை சிகிச்சை நம்ம சொல்றோம். மாற்று வழி அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பைபாஸ் சர்ஜரி.
அப்போ இதயத்துல வந்து இதயம் ரொம்ப பலவீனம் ஆயிருச்சு அல்லது வீக் ஆயிருச்சு, உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆங்கிலம் மட்டும் சொல்றாங்க அலோபதி முறையில, இதயம் ரொம்ப பலவீனம் ஆயிருச்சு, இதயத்துக்கு உண்டான மாற்று வழி அதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கும் பொழுது இதயத்தை வந்து மாற்றி வைக்கிறதுங்க. அப்போ இதயம் சார்ந்து வரக்கூடிய அந்த மாற்று அறுவை சிகிச்சைக்கும் இதயத்தினுடைய பலவீனம் தான் மிக முக்கியமான காரணம். அப்ப அதற்கும் நம்ம உடம்புல வரக்கூடிய நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் தான் மிக மிக முக்கியமான காரணங்க. அதுக்கு அடுத்த நோய் பாத்தீங்கன்னா இதயத்துக்கு அருகில் உள்ள ரத்த குழாய்கள்ல கெட்டு போவது. அப்போ இதயத்துக்கு அருகில் உள்ள ரத்த குழாய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயத்தை ஒட்டி இருக்கும். மறுபடியும் படத்துல பாருங்க, நான் காமிக்கிறோம். படத்துல தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. ஓகே ஓகே. அப்ப நம்முடைய இதயம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா 60ல இருந்து 100 முறை அதிகமா துடிக்குதாமாங்க. ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சொல்றோம் குறைந்தபட்சம். அப்போ 60ல இருந்து 100 முறை துடிக்கக்கூடிய இதயம் வந்து ஏதேனும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஏற்பட்டுருச்சு, அதிகமான கோபம், அதிகமான மன அழுத்தம் உருவாயிருச்சு, அப்போ இதெல்லாமே ஏற்படும் பொழுது நம்முடைய இதய துடிக்கக்கூடிய வேகம் வந்து 120ல இருந்து 150 மட்டும் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் பொழுதுதான் இதயத்துல வரக்கூடிய மாரடைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ ஒவ்வொரு நோய்களும் பாருங்க, அது இதய துடிப்பு, எண்டோகார்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், மிதமான இதய துடிப்பு, அதிகமான இதய துடிப்பு, இதய வீக்கம், மிதமான மார்பு வலி, அதிக கொழுப்பு கலந்த நோய், இதய நோய்கள், இது போன்ற இது போன்ற பாத்தீங்கன்னா இதயம் சார்ந்த நோய்கள் நாம சொல்லிட்டே போலாங்க. அப்போ இதயத்துல வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் தான் மிக மிக முக்கிய காரணங்க. அப்ப நம்ம உடம்புல நெருப்புக்கும் இதயத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அப்போ இது போலதான் ஒவ்வொரு உறுப்புகள். அடுத்தது பாத்தீங்கன்னா சிறு குடல், குடல்ல வரக்கூடிய புற்றுநோய்கள் ஆகட்டும், குடல்ல வரக்கூடிய புண்கள் ஆகட்டும், வயிற்றுல வரக்கூடிய புண்கள் ஆகட்டும், அப்ப குடல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் மிக முக்கியமான காரணம் நம்முடைய நெருப்பு, பயர், சூரியன். அப்ப சூரியன் நம்ம உடம்புல ஆரோக்கியமா வச்சுக்கணும், சூரியன் நம்ம உடம்புல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான வழிமுறைகள்ல உணவு முறை, இயற்கை உணவுகள், சிறுதானிய உணவுகள், மூச்சு பயிற்சி, தியான முறைகள், மன அமைதி, மண் குளியல், கற்றாழை குளியல், யோகா பயிற்சி முறைகள், நீராவி குளியல், வாழை இலை குளியல், சூரிய குடிநீர் தண்ணி, பிராணாயாமம், நாடி சுத்தி, கபாலபதி, பஸ்திகா, இது போன்று நம்ம சொல்லிட்டே போலாங்க. அப்ப இது எல்லாமே நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உண்டான பயிற்சி முறைகளுங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம், எல்லாமே ஒவ்வொன்றுமே யாருமே சும்மா சொல்லல. அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு. அப்போ நம்ம உடம்புல நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சி முறைகள் செய்யும் பொழுது மட்டும்தான் நம்ம உடம்புல நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நிலம், இதனுடைய உள்ளுறுப்புகள் பாத்தீங்கன்னா வயிறும் மண்ணீரலும். அப்போ நிலத்தினுடைய அதனுடைய மிக முக்கியமான உறுப்பு வயிறு. ஒரு பூமியில எப்படி நிலம் கெட்டு போனா, நிலம் நஞ்சா போனா எப்படி ஒரு பயிர்கள் உருவாகாதோ அதே போல நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்ம வயிறு அப்படிங்கிற நிலம் கெட்டு போச்சு அப்படின்னா வயிற்றுல புண்கள் ஏற்படும், வயிற்றுல கேஸ் உருவாகும், வயிற்றுல அமிலத்தன்மை உருவாகும், காரத்தன்மை உருவாகும், வயிறு வெடிப்ப, தொப்பை அதிகமா விழும். அப்ப இது எல்லாத்துக்குமே என்ன காரணங்க? நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதம் தான் மிக முக்கியமான காரணம்.
அப்ப அதற்குண்டான மிக முக்கியமான உறுப்பு வயிறு. அப்ப வயிற்று சரி பண்றதுக்கு உண்டான காய்கறிகள்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், மண்குளியல், மண் ஒத்தடம், மண் பற்று, மண் தரையில நடக்கிறது, மண் தியானம், மண்ணை பயன்படுத்தி மட்டுமே செம்மண், களிமண், வண்டல் மண், இது போன்ற ஆற்று மண், ஏரி மண், குளத்து மண், இது போன்ற மண் சார்ந்த செயல்கள் நம்ம செய்யும் பொழுது அந்த மண் அப்படிங்கிற பஞ்சபூதம் நம்முடைய தோல் மூலமாக உள்வாங்கப்பட்டு நம்முடைய வயிற்றுப்பகுதிக்கு தேவையான சக்தி கிடைக்குது. அப்போ இது போல ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு சக்தி இருக்குங்க. ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மண்ணீரல். இந்த மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த சிவப்பு அணுக்களை முக்கிய உற்பத்தி பண்ணக்கூடிய வேலை செய்யறது நம்முடைய மண்ணீரலுங்க. அப்போ இந்த மண்ணீரல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா மண் ஈரல். அப்ப மண்ணில் நடக்கும் பொழுது, வெறும் காலில் நடக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான அந்த மண்ணீரலுக்கு தேவையான சக்தி கிடைக்குதுங்க. அப்ப யாரெல்லாம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் வெறும் காலில் மண் தரையில அந்த புல்வெளியில ஈரமான தரையில நடக்கும் பொழுது அந்த ஈரத்தன்மையும் அந்த மண்ணும் சேரும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான மண் சார்ந்த சக்தி கிடைக்குது, நிலம் சார்ந்த சக்தி கிடைக்குதுங்க. அப்போ நம்ம உடம்புல நெருப்பு சக்தியும் ஆரோக்கியமா தேவை. அதுக்கு அடுத்த பஞ்சபூதமான நிலம், அதற்குண்டான சக்தியும் நம்ம உடம்புக்கு தேவைங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா காற்று. காற்றினுடைய மிக முக்கியமான உள்ளுறுப்புகள் எது? நுரையீரல், பெருங்குடல். அப்ப இந்த நுரையீரல் யாரெல்லாம் ஏசி பயன்படுத்துறீங்களோ, இப்ப கோடை காலம் அதிகமா உருவாயிருச்சு. ஏப்ரல் மே கோடை காலத்துல ஏசி பயன்படுத்துறது, குசுவத்தி, அடைச்சு தூங்குறது, ஆல் அவுட்டு, இது எல்லாமே உங்களுடைய லங்ஸை பாதிக்கும். அப்போ சுத்தமான காற்று, இயற்கையான காற்று, இயற்கையான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த இயற்கையான காற்று உங்களுடைய நுரையீரலை போய் பலப்படுத்தி உங்க உடம்புக்கு தேவையான சுத்தமான காற்றை கொடுக்குதுங்க. அப்போ நுரையீரலுக்கு தேவையான சுத்தமான காற்று இயற்கையான காற்று. அடுத்து அப்போ காற்று குறைபாடு ஏற்படுது அப்படின்னா சளி, இருமல், ஆஸ்துமா, மாரடைப்பு, தோல் நோய்கள், செரிமான சிக்கல் எல்லாமே உருவாகும். அப்ப காற்று பஞ்சபூதம் ஆரோக்கியமா இருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். காற்று குறைஞ்சா தோல் நோய் ஏற்படும், மாரடைப்பு ஏற்படும், இதய வலி ஏற்படும், மூச்சு வாங்கும், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், செரிமான சிக்கல் ஏற்படும், எல்லாமே ஏற்படுங்க. கேஸ் ட்ரபிள் உருவாகும், மூளை பயிற்சி உருவாகும், எல்லாமே ஏற்படும். மூட்டு வலி உருவாகும், தசைகள்ல வலி உருவாகும், முதுகு வலி உருவாகும், எல்லா விதமான வலிகளுமே உருவாகும். தொண்டை வலி உருவாகும், தலைவலி, மூக்குல அடைப்பு, எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் காற்று. அவ தூய்மையான காற்று நம்முடைய உள்ளுறுப்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கும். அடுத்த பஞ்சபூதம் பாத்தீங்கன்னா மரம். அந்த மரத்தினுடைய மிக முக்கியமான உள்ளுறுப்புகள் கல்லீரல், பித்தப்பை. இந்த ரெண்டு உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா தூக்கம் ரொம்ப முக்கியங்க. 8 மணி நேரம் தூங்கணும். யாரெல்லாம் சீக்கிரமா தூங்குறீங்களோ அவங்க உடம்புல சுத்தமான ஆகாய சக்தி கிடைக்குங்க. அப்போ ஆகாய சக்தி அதிகமா தேவை அப்படின்னா இரவு 9 மணிக்கு தூங்க போயிடணுங்க. 9 to 4 பிரம்ம முகூர்த்தம் நாம சொல்றோம். 9 மணியில இருந்து 4 மணி வரைக்கும் ஆழ்ந்த தூக்கம், நிம்மதியான தூக்கம் தூங்கும் பொழுது மட்டும்தான் உங்க உடம்புக்கு தேவையான ஆகாய சக்தி கிடைக்கும். அப்போ ஆகாய சக்திக்கும் நம்முடைய உள்ளுறுப்புகளுக்கும் நம்முடைய கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நாம சொல்றோங்க. அப்போ ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப எந்த பஞ்சபூதம் உங்க உடம்புல வீக்கா தொந்தரவா இருக்கும்,
எந்த உறுப்புகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த பஞ்சபூதம் பலவீனமா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அப்ப ஒவ்வொருக்கும் பஞ்சபூதங்கள்ல வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் தான் நோய். மிகையினும் குறையினும் நோய் செய்யும். எது மிகையினும் குறையினும் நோய் செய்யும்? பஞ்சபூதங்கள். வாதம் பித்தம் கபம், நெருப்பு நிலம் காற்று நீர் மரம், இது எல்லாத்தையும் சரி பண்ணாவே நம்ம உடம்புல வரக்கூடிய அனைத்து நோய்களும் நம்ம சரி பண்ணிக்கலாங்க. அப்போ கல்லீரல் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேட்டி லிவர் உருவாகும், உடல் சோர்வு உருவாகும், சர்க்கரை நோய் உருவாகும், பித்தப்பையில கல் உருவாகும், சிறுநீரகத்துல கல் உருவாகும். இது போன்ற ஒன்று உருவாயிட்டே இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே பஞ்சபூதங்கள் தான் மிக முக்கியமான காரணங்க. நம்ம உடம்புல வரக்கூடிய 4448 நோய்களுக்கும் பஞ்சபூதங்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் தான் மிக மிக முக்கியமான காரணம். சந்தேகம் தான் கேட்கலாங்க. இதுல நம்ம எடுத்ததுல பஞ்சபூதங்களும் உள்ளுறுப்புகளும் நோய்களும் சந்தேகம் தான் நீங்க ஒத்தா கேட்கலாம். நம்ம வகுப்பு கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கலாம். மற்ற வகுப்புகளும் இருக்கு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி முடிச்சுக்கலாங்க. ஓகேங்க ஐயா. ஐயா உங்களை வாழ்த்திட்டு நாங்க கேள்வி பதிலுக்கு இது பண்றோங்க ஐயா. சரி, ஓகே ஓகே. ஓகேங்க. ரோசரி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் சிறப்பையா. அதாவது இந்த பஞ்சபூதங்கள் உடல் உள்ளுறுப்புகளும் அதன் செயல்பாடுகளும் பத்தி கௌரி சங்கர் ஐயா அழகா நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. நெருப்பு, நிலம், நீர், காற்று, மரம், இந்த பஞ்சபூதங்களும் அதற்கான உள்ளுறுப்புகள் என்னென்ன, அது என்ன நோய்களை வெளிப்படுத்துது அது பலவீனமா இருக்கும்போது அப்படின்றத பத்தி ஐயா அழகா சொன்னாங்க. அதாவது நெருப்பு பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா நெருப்பு இதயம் சிறுகுடலுக்கு சம்பந்தப்பட்டது. இதய நோய், மாரடைப்பு அப்படின்னு அது சம்பந்தமா இதயத்துக்கு இரத்த ஓட்டம் சரியா இல்ல, அதாவது நெருப்பு சீரா இல்லாதப்ப இதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் உருவாகுது அப்படின்றதும், தியானம் நம்ம குடல் சம்பந்தப்பட்டது, அதாவது மண்ணீரல் சம்பந்தப்பட்டது, இரத்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்றதுக்கு. சோ அது ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா செம்மண், களிமண், அந்த குளியல்கள் இது இது இருக்கும்போது நிலத்தினால நமக்கு ஒரு அஹ் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்றத ஐயா சொல்லியிருந்தாங்க. காற்று பாத்தீங்க அப்படின்னா நுரையீரல் மற்றும் பெருங்குடல் சம்பந்தப்பட்ட உள்ளுறுப்புகளோடது. அதனால காற்று உடம்புல குறைவா இருக்கும்போது லங்ஸ் பாதிக்கப்படும். அதனால சளி தொல்லை, இருமல் இந்த மாதிரி எல்லாம் நோய்கள் கண்டிப்பா உருவாகும். காற்று குறைந்தா அதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஐயா சொல்லியிருக்காங்க. மரம் பாத்தீங்க அப்படின்னா கல்லீரல், பித்தப்பை, அதாவது இது தூக்கம் கண்டிப்பா 9 மணில இருந்து 4 மணி வரைக்கும் கண்டிப்பா உடம்புக்கு தூக்கத்தை கொடுத்தோம் அப்படின்னா தேவையில்லாத நோய்கள் வராது. அதாவது கேட்டி லிவர், சர்க்கரை நோய் இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத நோய்கள் வராது அப்படின்னும், கல்லீரலும் பித்தப்பையும் பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படின்றத பத்தியும் ஐயா மிக அழகா நமக்கு விளக்கம் கூறினாங்க. ஐயாவை துரிய நிலையிலிருந்து வாழ்த்திடலாம். கௌரி சங்கர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா மிகவும் சிறப்பு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி கேட்கிற அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா ஐயா சொல்லுங்க மேடம். வணக்கங்க. சந்தேகம் இருக்கிறவங்க கேட்டுக்குங்கம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. பெரிய நாய்க்கியம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா இப்போ இந்த நிலம் சார்ந்து நம்ம அந்த மண்ணுல நடக்கணும், செம்மண், களிமண், ஆற்று மண், இந்த மாதிரி மண்ணு தரையில நடக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்ப இப்ப ஆமாங்க. நாங்க எங்களை மாதிரி எல்லாம் சென்னை சிட்டி போன்ற இடங்கள்லாம் நம்ம மண்ணே பார்க்க முடியாது, எல்லாமே ஓகேங்க. தரையா தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க நாங்க எப்படி அதை ஃபாலோ பண்ண முடியுங்க ஐயா? அதாங்கம்மா, இப்ப நம்ம இயற்கையோட படைப்பு அப்படிங்கிறது மண் தாங்க. ஆ ஒரு ஒரு சாதாரண ஒரு செடியாகட்டும், ஒரு சாதாரண ஒரு பயிர் தாவரம் ஆகட்டும் அப்படின்னா
நம்ம ம் சாப்பிடக்கூடிய உணவு விளையக்கூடிய இடம் மண். ம். அப்ப வந்து மண் வந்து இயற்கையானது. அப்ப அந்த ஆமாங்க. மண்ணு வந்து எங்க நம்ம சூழ்நிலை இருக்குதோ அங்க நம்ம தேடி போய் அந்த மண்ணை நம்ம எடுத்து வச்சுக்கணும் வீட்டுக்கு. ஆ. இதே செம்மண்ணோ ஆற்று மண்ணோ நீங்க வந்து எங்க சுத்தமா கிடைக்குதோ தேடி போய் நீங்க ஒரு சாதாரண ஒரு கவர்லயோ சில நேரம் ஒரு பக்கெட்லயோ வாங்கி வச்சிட்டீங்கன்னா வீட்டுல எப்பவுமே நீ வீட்லயே விற்கும். ம் ம் எப்பெல்லாம் போறீங்களோ அப்பெல்லாம் நீங்க வச்சுக்கோணும். வச்சுட்டு அந்த மண்ணை சேறு மாதிரி குழைச்சு உங்களுடைய உள்ளங்காலில் பட்டு போட்டுருங்க. ம். சரிங்கய்யா. முடியல அடி வயிற்று பகுதியில் பற்று மாதிரி போட்டுக்கங்க, மேலே பூசிக்கிங்க. அப்படி பூசிட்டீங்க அப்படின்னா மண்ணு வந்து அது ஆற்றல் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். நடக்க முடியல அப்படிங்கும்பொழுது மட்டும் இது மாதிரி செய்யுங்க. மண் சரி. தர இல்லை அப்படிங்கும்போது மட்டும் இது மாதிரி செய்யுங்க. சரிங்கய்யா சரிங்க. ஓகே. அதாவது கொஞ்சமா மண் இருக்கும்போது அது வந்து நம்ம அதுல கால் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாமா அந்த மாதிரி நான் உட்காந்துக்கலாங்க. மண் தரையில நீங்க எவ்வளவு மண்ணுக்குதோ அதுக்கேற்ற ம் மாதிரி நீங்க மண்ணை நீங்க சேமிச்சு சேகரிச்சு வச்சுட்டு ம் அதுக்கு மேல உள்ளங்கால வச்சு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்க. அல்லது உங்களுடைய உள்ளங்கையில வந்து மண் தியானம் நம்ம சொல்லுவோம். ம் அந்த மண் தியானம் அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளங்கையில ரெண்டு கையிலையுமே மண் கொஞ்சமான செம்மண் எடுத்துட்டு சுத்தமான ம் மண்ணை ம். எடுத்துட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க மண்ணை மட்டும் நினைச்சு. அப்படி பண்ணும் பொழுது மண்ணுக்கு உண்டான ஆற்றல் வந்து உடம்பு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஆ சரிங்க சரிங்க. ஓகே. ஓகேங்க. ஓகே. சிறப்பு சிறப்புங்கய்யா அதுதான். நன்றிங்கய்யா நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஜெயந்தி பாலு அம்மா, வாழ்க வளமுடன்மா. வணக்கம் ஐயா. நல்ல அருமையான விளக்கங்கள் நிறைய கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப மனசுக்கு ஆ, தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் நன்றிங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குயா. நல்லா இருந்தது உங்க சிந்தனைகள்லாம், யோசிக்கும்படி சொல்லுங்கம்மா. இருந்தது ஐயா. வந்துயா சொல்லுங்க. எனக்கு இப்ப மண்ணுல போய் களையெல்லாம் எடுப்பையா. நான் எல்லா வேலையுமே பார்ப்பேன். பட் கால்லாம் சரிங்கம்மா. எனக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், வெடிப்பே இல்ல. பட் மண்ணுல சரிங்க. போய் எடுக்கல, காலு புல்லும் பித்த வெடிப்பா வருது ஐயா. இப்ப வலுவலுன்னு இருக்கு காலு. அது சரிங்க. எதனால ஐயா? மண்ணு வந்து பாத்தீங்கன்னாமா சுத்தமான மண்ணா கொடுங்க. ஓ. சுத்தமான செம்மண். மண்ணுல வந்து ஆ. அதிகமான ஈரத்தன்மை மண்ணுல வேணும். ஆ. வறண்ட வறண்ட மண்ணெல்லாம் ஆகாதுங்க. மண் ரொம்ப கெட்டியாகிறது மண் ஆகாது. ஓ, செம்மண் ஏரியாதாயா நாங்க இருக்கிற இடம். ஓகேங்க. அப்ப மண்ணுல வந்து ஈரத்தன்மை மண்ணுல வந்து ஈரத்தன்மை அதிகமா இருக்கணும். ஓ, அப்படியாங்க ஐயா. ஆமா சரிங்க ஐயா. ஆமாங்க. கால்ல கால்ல வெடிப்பு வருது அப்படின்னா அது மண் குறைபாடு மட்டுமே அல்ல. ஓகே உங்க ஐயா. உடம்புல ஆ. ஆகாய சக்தி குறைபாடு, தூக்கமும் கம்மியா இருக்கும் உங்க உடம்புல தூக்கம். ஆ. ஆமா ஐயா. ஆ. எத்தனை மணி தூங்குறீங்க நைட் தூங்குற டைமுங்க? அது 10:30 ஆகிருது ஐயா. காலையில 3:30க்கு எந்திரிக்கிறேன் ஐயா. ஓகேங்க. தூக்கத்தை ஆகாயத்தை சரி பண்ணுங்க, மண் சரியாகும். அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கு ஐயா. ஐயா, கார்பன் சொல்லுங்கம்மா. டை ஆக்சைடு அதிகமா வெளியேறிக்கிட்டே இருக்குயா. அது ஒரு சங்கடமா இருக்கு. அது கார்பன் டை ஆக்சைடு வந்து நீங்க வெளியேற்றல, உங்க உடம்பு வெளியேற்றுதுங்க. அதனால நீங்க எதுவும் பிரச்சனை ஐயா? சங்கட்டமாவும் இருக்கு. அது வந்து பிரச்சனை இல்லைங்க, நீங்க சீக்கிரமா தூங்குங்க. ஓ, தூக்கம் தான் இரவு நின்னுதான் அர்த்தம். ஆமாங்க, இரவு வந்து 9 மணி தூங்க ஆரம்பிங்க. 9 மணி தூங்கணும். ஆ. மனசு மன அமைதி ரொம்ப முக்கியம். மன அமைதி. ஓகே ஐயா. அதுக்கு மன அமைதிக்கு வந்து பிராணா முத்திரை பண்ணுங்க. ஆ. ஓகே ஐயா. பிராணா முத்திரை, அப்புறம் ஆ. வந்து ஆகாய சக்திக்கு உண்டான முத்திரை பண்ணுங்க. உங்களுடைய கட்டை விரல், ஆ. பெருவிரல், அது ஓகே ஐயா. ரெண்டையும் சேர்த்து பண்ணுங்க, முத்திரை பண்ணுங்க. ஆ. ஆ. சரிங்க ஐயா. கட்டை விரலையும் பெருவிரலையும் சேர்த்து முத்திரை பண்ணீங்கன்னா மனசு அமைதியாகும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஒவ்வொரு விரலுக்கும் சக்தி பஞ்சபூதங்கள் இருக்குங்க. ஆ. அந்த பஞ்சபூதத்துக்கு உண்டான முத்திரைகள் நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க மனசுல வந்து இருக்கக்கூடிய கவலை ஆ. மன அமைதி எல்லாம் போயிடும். மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா தூக்கம் நல்லா வரும். சரிங்களா? ஓகே ஐயா. ஆனா ஓகே. இடையில எந்திரிக்க எல்லாம் மாட்டேன் ஐயா. நல்லா தூங்கிறேன். விடிஞ்சுதான் ஆனா எந்திரிக்கிறேன் எப்பயுமே. ஆனா படுக்கிறதுதான் கொஞ்சம் டைம், படுக்கவே முடியல, வேலைகள் அப்படி. வேலைகள் நாம தான் மாத்திக்கணுங்க வேலைகளை. சரிங்க ஐயா. இனி ட்ரை நாம தான் பண்ணிடுறேன் கண்டிப்பா. நம்ம தான் நம்மளுடைய வேலைகளை பொறுத்துங்க. ஆ. இப்ப நாமளே இப்ப துணி கடைக்கு போறோம் தீபாவளிக்கு. ம். துணி கடைக்கு போகும்போது நான் மற்ற வேலையில நம்ம லீவ் போட்டு தானே போறேங்க. ம். தீபாவளி பொங்கல் ஆமா. வருது, அவன் நம்ம துணி எடுக்க போறோம். ஆ. அப்ப நமக்கு நமக்கு எந்த வேலை இருந்தாலும் நம்ம ஒதுக்கிட்டு நம்ம போறோம்லங்க. ம்.
அப்ப நமக்கு நம்ம ஒரு மேரேஜ் முக்கியமான நடக்குது மேரேஜ். அப்ப ம் அந்த மேரேஜுக்கு நம்ம லீவ் போட்டு போறோம்ல. ம். அப்ப நமக்கு எது தேவையோ அதை நம்ம நேரத்தை ஒதுக்கி நாம கடைபிடிக்கணுங்க. ஓகே ஐயா. அப்ப ம் நம்ம நேரத்தை ஒதுக்கி அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செய்யும் பொழுது ம். அந்த நோய் நம்ம உடம்பு ஆரோக்கியம் ஆகுதுங்க. அவ்வளவுதாங்க. ஓகே ஓகே. ஓகே. அருமையான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. நீங்களும் நன்றிங்க. அன்பு குடும்பமும் வாழ்வாங்கு வாழ அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி நீங்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். இறை பூங்கொடி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, அது கையில செம்மண் மட்டும்தான் வச்சு மண் தியானம் பண்ணும். எந்த மண்ணா இருந்தாலும் ஓகேவா? சுத்தமான மண்ணா கூடங்க. இந்த பூச்சி மருந்து தெளிக்கிற மண்ணெல்லாம் ஆகாதுங்க. ஓகேங்க ஏதாவது இயற்கை உரங்கள் சத்து இல்ல மண்ணா இருக்கணும். இந்த ஓகேங்க பூச்சிகள் தெளிச்சது மருந்து ஓகே தெளிச்சது எல்லாம் அதெல்லாமே சக்தி உயிராற்றல் இருக்காதுங்க. மண்ணெல்லாம் ஓகேங்க ஒரு நஞ்சு இல்லாத ஒரு சுத்தமான இயற்கை மண், இயற்கை ஓகே உரங்கள் போட்ட மண். சரிங்களா? அந்த ஓகேங்க. மண்ணுல மண் புழுக்கள் இருக்கணும், பூச்சிகள் இருக்கணும், ம் புழு பூச்சிகள் எல்லாம் வரணும். அது உயிராற்றல் அதிகமா இருக்கும் அந்த மண்ணுலிங்க. ஓகேங்க இதுதான் இந்த சுத்தமான களிமண் செம்மண். இதுதான் நம்ம உயிராற்றல் அதிகமா கிடைக்குங்க. ஓகேங்க. ஓகே. ஐயா, அந்த கால்ல வயிற்றுல போட சொன்னீங்க, அதே மண்ணை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாமா, இல்ல ஒரு தடவை யூஸ் பண்றது போடலாங்க. அப்படியே? குளிர்காலத்துக்கு வேண்டாங்க. கோடை காலம் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ஓகேங்க குளிர்காலம், மழை காலம், பனிக்காலம் இந்த மூணுமே வேண்டாம். ஓகேங்க. வெயில் காலம் மட்டும் அப்படின்னா யூஸ் ஆமா, பண்ணுங்க. வெயில் காலம் மட்டும்தான் அந்த மண்ணு குளிர்ச்சியை படுத்தும் மண்ணு. அப்ப ஓகேங்க. உடம்புல சில நடுக்கங்கள்லாம் உருவாயிருது. குளிர்காலத்தை நீங்க ஆ போட்டீங்க ஆ உடம்பு தாங்காது. ஆ. ஓகேங்க ஏஜ் வயசானவங்க உடம்பு உடம்புல அதிகமான எனர்ஜி இருக்காதுங்க. ஏஜ் ஓகே ஆனவங்களுக்கு எல்லாம். சரிங்களா? ஓகே கோடை காலத்துல மட்டும் போட்டுக்குங்க. ஓகேங்க. ஐயா, ஓகேங்க. அந்த கடல்ல பீச் மண் அதெல்லாம் ஓகே தானங்க? நடக்கிறது அந்த மண் ஓகே தானே? அதெல்லாம் மண்ணெல்லாம் எடுத்துக்கங்க. சுத்தமான மண்ணா எடுத்துக்கங்க. அதுல பிளாஸ்டிக் கூடாது. ஓகே கல்லெல்லாம் இல்லாம நீங்க ஒரு நல்ல சுத்தமான ஆரோக்கியமான மண்ணா பார்த்து எடுத்துக்கங்க. ஓகேங்க. ஆயா, மொட்டை மாடியில அந்த யானை அடிக்கல்னு மண்ணுல செஞ்ச கல்லு தானங்க இப்ப இருக்கு. அது நடக்கலாம். அது ஒண்ணும் இல்லைங்கய்யா. நடக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க சாதாரண மண்ணுல நடங்க. அது கிடைக்கலங்கய்யா, சென்னையில இருக்கிறதுனால அதுக்காண்டி கேக்குறேன். மொட்டை ஓகேங்க. மாடியில யானை மண்ணுல அடிக்கல். மொட்டை மாடியிலேயே நீங்க சேமிச்சு கூட நீங்க பண்ணுங்க. ஓகே. இல்லங்கய்யா, எப்பெல்லாம் அந்த வாய்ப்பு கல்லே இருக்குதோ மண்ணுல செஞ்ச கல்லு தான் நினைக்கிறேன். அந்த யானை அடிக்கல்னு சொல்லுவாங்க. அதுலயே முன்னாடி பண்ணலாம். போடுவாங்க. பண்ணுங்க. அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாங்க. எவ்வளவு எவ்வளவு முன்னா முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்கய்யா, நன்றிங்க. ஓகே. நன்றிங்கம்மா. நன்றி. பார்த்து விடுங்கய்யா. ஓகே. நன்றிங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு டவுட் இருக்குங்கய்யா. இப்போ சொல்லுங்க மேடம். ப்ரெஷர் சொல்லுங்க. சொன்னீங்க இல்லையா, ஹை ப்ரெஷர் லோ ஆமா. ப்ரெஷர்லாம் ஆஹ் ஆமாங்க. அஹ் நெருப்பு கம்மியா இருந்தா வருது அப்படின்னு. இப்ப நிறைய பேருக்கு ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி எல்லாம் இப்ப நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ அதுக்கு ஆமாங்க. தூக்க இன்மை மட்டும்தான் காரணம் அப்படின்றீங்களா ஐயா? அதாங்க இப்ப லோ பிரஷர் ஹை பிரஷர் அப்படிங்கிறது இதயத்துல வரக்கூடிய நோய். அப்போ அந்த இதயம் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் ஒன்னா கம்மியா போகுது அல்லது ஒண்ணு அதிகமா போகுதுங்க. அப்போ ஏன் அதிகமா சரிங்க. போகுது அப்படிங்கும் பொழுது அவங்க உடம்புல அவங்களோட மனசுல மன அழுத்தம் இருக்குது. ஆமா. இது ஒரு காரணங்கள். அதிகமான கவலையா இருக்கலாம், அதிகமான கோபமா இருக்கலாம், அதிகமான பெருமையா இருக்கலாம். அப்போ இது போன்ற அந்த மன அழுத்தங்கள் நேரடியாக இதயத்தை பாதிக்கும். அப்போ இதயத்துல அந்த பாதிப்பு இதயத்துல வரக்கூடிய வெப்பத்தை உருவாக்கும். அப்ப மன அழுத்தம் பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு இதயம். அதனுடைய அறிகுறி அதிகமான வெப்பம், இதயத்துல வரக்கூடிய அதிகமான சூடு. அப்ப இதயம் சூடாகும் பொழுது ஹை பிரஷருங்க. சரிங்க. இப்போ இதயம் அதிகமா சூடு குறைவாகும் பொழுது லோ பிரஷர், குறைந்த ரத்த அழுத்தம் நம்ம சொல்றோம். அப்ப இதயத்துல பம்ப், நம்ம ஒரு பம்ப் பண்றோம். அந்த பம்ப் பண்ணா அதிகம் பம்ப் பண்ணா ஹை, குறையா பம்ப் பண்ணோம்னா லோ பிபிங்க. சிம்பிள் தான் புரிஞ்சுக்கோங்க. சைக்கிள் தான் பம்ப் பண்றோம், காத்தடிக்கிறோம். அப்ப அந்த இதயம் 24 மணி நேரமும் வாழ்நாள் முழுவதும் பம்ப் பண்ணிட்டு இருக்கு எல்லா உறுப்புகளுக்குமே. அப்ப இதயம் செய்யக்கூடிய வேலையை செய்யறது பம்ப் பண்றது. அந்த ரத்த குழாய்கள் மூலமா ரத்தத்தை வாங்கி அந்த ரத்தத்தை எல்லா உறுப்புகளுக்குமே அனுப்பக்கூடிய வேலையை செய்யறது நம்முடைய இதயம். இதயத்தில் இருந்து லங்ஸுக்கு ரத்தம் போகுதுங்க. அப்போ லங்ஸில் இருந்து ரத்த குழாய்கள் மூலமா கல்லீரல்,
பித்தப்பை, வயிறு இதெல்லாம் உறுப்புகளுக்குமே போகுது ரத்தம். அப்ப இந்த மனித உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாத்தீங்கன்னா மனித உடல் முழுவதும் தோராயமாக ரத்தம் முழுவதும் இருக்கு. 6 லிட்டர் ரத்தம் மொத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 6 லிட்டர் ரத்தத்துல வந்து இந்த தலையில உள்ளங்கால எல்லா பகுதியும் ரத்தம் தான் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ரத்தம் தடை ஏற்படுது அப்படிங்கும் பொழுது ரத்த நாளங்கள்ல தடை ஏற்படுங்க. அப்போ இதயத்துல வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது மன அழுத்தமும் தூக்கமின்மையும் போதுமான பயிற்சியின்மையும் தான் மிக முக்கியமான காரணங்க. சரிங்க, புரியுதுங்க. அதாவது புரியுதுங்க. எனக்கு வந்து முன்னாடி வந்து எனக்கு வந்து லோ ப்ரெஷர் இருந்துச்சுங்க. இப்ப இல்ல. நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சரிங்க. முன்னாடி இருந்துச்சு. ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுங்கய்யா. இப்ப ஃபுல்லா நம்ம ஓகேங்க. வந்து இந்த தியானம் மெடிடேஷன் பண்றதுனால அதிகமா வந்து இப்ப லோ ப்ரெஷர் வந்து அதிகமா இல்ல. கொஞ்ச நாளுக்கு புரியுது முன்னாடி புரியுது. எனக்கு சடனா லோ ஆச்சு. ஆனா இப்ப ரெகுலரா தான் இருக்கு. ஆனா எதனால சரி அது சரி. வருது? அப்போ இப்ப இதுல எல்லாம் நம்ம ரெகுலரா இருக்கும்போது, இப்ப இந்த மண் குளியல் இந்த மாரி பண்ணும்போது, அது மூலமா இன்னும் நல்லா நார்மல் ஆக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா அப்படின்றதுனால தாங்க கண்டிப்பா கேட்டேன். நாமளாக வாய்ப்பு இருக்குங்க. நீங்க மண் சிகிச்சை நம்ம சொல்லுவோம். மண் சிகிச்சை அப்படிங்கிறது காலையில இப்ப வந்து சாதாரண ஒரு மண்ணுங்க, சுத்தமான ஒரு மண் தரை வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க பண்ணுங்க. சுத்தமான மண் தரையில சரி, உட்கார்ந்து அந்த மண்ணுக்கு மேல உங்களுடைய உடல் படணும். சரிங்க. இந்த மனித உடல் வந்து மண்ணிலிருந்து தான் உருவாகுதுங்க. மண்ணிலிருந்து தான் வருது, ம். மண்ணிலிருந்து தான் உயிர் போகுது. சிம்பிள். அப்போ வந்து அந்த மனித உடல் வந்து இந்த மண்ணில் படும் பொழுது அந்த மண்ணினுடைய ஆற்றல் இந்த மனித உடம்புக்கு கிடைக்கும் பொழுது நம்ம உடம்புல ஒரு மன அமைதி ஏற்படுதுங்க. அப்போ மண்ணுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப மண்ணிலிருந்து செய்யக்கூடிய மண்ணுல நம்முடைய உடலும் நம்முடைய கை கால்களும் நம்முடைய உள்ளுறுப்புகளும் படும் பொழுது அந்த மண்ணின் மூலமாக நம்முடைய மனசுல ஒரு அமைதி உருவாகும். அப்ப அந்த அமைதி நம்முடைய இதயத்தை வந்து பாதுகாப்பா வச்சுக்குங்க. அப்ப மன அமைதிக்கும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் இருக்குங்க. இது வந்து மிக முக்கியமான ஒரு பயிற்சிங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா மண்ணிலேயே நீங்க வந்து ஒரு குழியை தோண்டிக்குங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னா மண் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறவங்க மண்ணில் குழியை தோண்டி அந்த குழியில நம்முடைய உள்ளங்கால வச்சிடுறோம். உள்ளங்காலை வச்சு மண்ணை போட்டு ம். மூடிடுறோம். அப்ப மூடும் பொழுது நம்முடைய உள்ளங்கால்கள் வழியா நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி வந்து அதிகமா கிடைக்கும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வயிறு ஆரோக்கியமா இருக்கும். அந்த நேரத்துல அதிகமான கோபம் அதிகமா இருக்கு, அதிகமான கவலை இருக்கு, அதிகமான பதட்டம் இருக்கு, தாங்க முடியாத துக்கமா இருக்காங்க அப்படின்னா இந்த சிகிச்சை பண்ணும் பொழுது சீக்கிரமா உடனே மனசு வந்து அமைதியாகும். உடனே மன அமைதி ஏற்படும். உடனே மன நிம்மதி ஏற்படுங்க. அப்ப இந்த மண் அந்த குழியை தோண்டி உள்ளங்கால நம்ம கொஞ்ச நேரம் வச்சாவே போதும். நம்முடைய மனசு வந்து ரொம்ப அமைதியாயிருங்க. நன்றிங்க, நன்றிங்க. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. ஓகே. நன்றி. வாழ்க தேங்க்யூ. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. இவ்வளவு நேரமும் மிக ஆழமாகவும் தெளிவாகவும் அன்பர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த கௌரி சங்கர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். ஐயா அவர்களும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், இறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க ஓகே விரும்பின முடிச்சுக்கலாம். லீவ் வைக்கலாம் ஐயா. ஓகே ஓகே. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க.